இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. இயேசு ஒரு மனிதனை சந்தித்தால் என்ன நடக்கும்? ஆச்சரியமான சம்பவம். நாம் முழுவதும் பிரயாசப்பட்டு கடல்ல ஒரு மீன் கூட பிடிக்காம ஏமாற்றத்தோடு வலைய அலசி கொண்டிருந்த பேதுருவின் படவில் ஏறி இயேசு கிறிஸ்து பிரசங்கம் செய்தார். அந்த பிரசங்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேதுருவை பார்த்து கொஞ்சம் படகை ஆழத்துல தள்ளிட்டு போப்பா, வலைய போடுப்பான்னு சொல்லும்போது பேதுரு சொல்றார், ஐயரே, ராத்திரி முழுவதும் நான் ட்ரை பண்ணி எனக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆனாலும் இப்போ உங்க வார்த்தையின்படி நான் வலைய போடுறேன்னு சொல்லி போட்டப்ப அவனுடைய படவு மாத்திரமல்ல, 2 படவு நிரம்பத்தக்கதாக, வலை கிளியத்தக்கதாக திரளான மீன்கள் அவர்களுக்கு கிடைத்தது. சைகை காட்டி மற்ற படகெல்லாம் வர வச்சு போட்டெல்லாம் ஃபில்லப் பண்றான். பேதுருவுக்கும் அவனோடு இருந்தவங்களுக்கும் பயங்கரமான பிரமிப்பு, ஆச்சரியம். ஏன்னா பகல்ல இவ்வளோ மீன் சான்ஸே இல்லை. பகல்ல மீன்கள் பிடிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. பகல்ல மீன் பிடிக்கணும்னா தூண்டில் தான் போட்டு பிடிப்பாங்க, வலை போட்டு பிடிக்க மாட்டாங்க. ஆனா இங்க ஆச்சரியம். இப்ப பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ஐயா, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிருங்க. ஆனா ஏசப்பா சொல்றாங்க, நீ ஒன்றும் பயப்படாதப்பா, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனா மாறுவ. ஒரு மனுஷனை முதலாவது இயேசு சந்திக்கும் போது தான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். தோல்வி அடைஞ்சிருந்தான், விரக்தி அடைஞ்சிருந்தான், அனுபவத்துல இதுவரைக்கும் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஈவன் ஒரு சிங்கிள் ஃபிஷ் கூட அவனுக்கு கிடைக்கல. எத்தனை வருஷம் கடல்ல அவனுக்கு மீன் பிடிச்ச அனுபவம் இருக்கு. இப்படி எம்டியா என்னைக்கா வந்திருப்பானா நமக்கு தெரியல. ஆனா இயேசு வந்தப்ப நான் நினைச்சா ராத்திரி தான் மீன் கிடைக்கும், அப்படி இல்லப்பா, நான் உன்னை ஆசீர்வதித்தா வாய்ப்பே இல்லாத காலகட்டத்திலும் சீசனே இல்லாத சூழ்நிலையிலும் இப்ப மீன் பிடிக்கவே மாட்டாங்க, இது மீனவர்களுடைய வழக்கம் என்று இருந்தாலும் நான் யார் அப்படிங்கிறத உனக்கு காட்ட விரும்புறேன். எல்லாம் என் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. நான் சொன்ன ஆகும், நான் கட்டளையிட நிற்கும், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்பதை வெளிப்படுத்துவது போல இயேசு பிரமிப்பை உண்டாக்கினார். 2 படவுகள் நிரம்பத்தக்க மீன்கள் பிடிக்கப்பட்டதுன்னா லைஃப் டைம்ல இப்படி அவங்களுக்கு வாய்ப்பே இருந்தது இல்லைங்க. இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறவர். உங்களையும் அவர் சந்திக்கிறார்னா அவர் யார் என்பதை வெளிப்படுத்துவார். உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் அந்த குறையை தீர்க்கிறவராக, உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அந்த தேவையை சந்திக்கிறவராக, உங்களுக்கு எப்படிப்பட்ட உதவி தேவையா இருந்தாலும் ஆண்டவர் அதற்கு ஏற்றாற் போல உங்களுக்கு உதவுகிறவராக முதலாவது தன்னை வெளிப்படுத்துவார். 2வது, இயேசு ஒரு மனுஷனை சந்தித்தார்னா அந்த நபர் யார் என்பதை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துவார். பேதுரு பாருங்க, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிருங்கட்டான். ஏன்னா இவர் பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன். இந்த தேவனுடைய அன்பு, இந்த தேவனுடைய பிரசன்னம், இந்த தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை சந்திக்குமானால் அது அவன் யார் என்பதை அப்படியே காட்டி, அது வரைக்கும் தன்னை உணராதவன், தன்னை அறியாதவன், தன்னை குறித்து உண்மையான நிலவரத்தை புரியாதவன், தெரியாதவன் பேதுரு இப்ப சொல்றான், கன்ஃபஸ் பண்றான், அறிக்கையிடுறான், நான் ஒரு பாவி, அதனால என்ன விட்டு போயிருங்க. இயேசு ஒரு மனுஷனை சந்திச்சா இதாங்க நடக்கும். அது வரைக்கும் நான் அப்படி, நான் இப்படி, நான் அங்க உள்ளவன், நான் இங்க உள்ளவன், நான் அப்படி செஞ்சிருக்கேன், நான் இப்படி செஞ்சிருக்கேன்னு மனுஷங்கள்ட்ட சொல்றது போல மனிதனால் தேவனிடத்தில் சொல்ல முடியாதுங்க. இந்த கல்வாரி நாயகருக்கு முன்பாக, இந்த அன்பின் இரட்சகருக்கு முன்பாக, இந்த ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக அவர் ஒரு மனுஷனை சந்தித்ததுக்கு அப்புறம் ஒரு மனிதன் நிச்சயமாக தன்னை, தன் நிலையை, தன் உண்மையை அவன் உணர ஆரம்பிப்பான். பேதுரு அவருடைய பாதத்தில் விழுந்துட்டான். 3வது, ஒரு மனுஷனை கர்த்தர் சந்தித்தால் என்ன நடக்கும்னா அவர் சந்தித்த மனிதனை குறித்து அவர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார், என்ன திட்டம் வைத்திருக்கிறார், அவனை குறித்து அவருடைய சித்தம் என்ன, அதை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நிச்சயம் அந்த நபர் இதற்குத்தான் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். பேதுரு பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ இயற்கையாகவே மீனவ குடும்பத்துல பிறந்திருக்கலாம், நீ ஒரு மீன் பிடிக்கிறவனா இருக்கலாம், ஆனா நான் இன்னையிலிருந்து உனக்கு ஒரு உண்மையை சொல்றேன், நீ நம்ம மனிதர்களை பிடிக்கிறவனாய் மாறுவாய், நீ ஊழியக்காரனாய் மாறுவாய், நீ என்னுடைய சீஷனாய் மாறுவாய், அப்போஸ்தலனாய் மாறுவாய், ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுகிறவனாய் மாறுவாய். ஆண்டவர் அவனை குறித்த வெளிப்பாடுகளை
அவன் எதிர்காலத்தில் எப்படி இருப்பான் என்பதை ஆண்டவர் அறிவிக்கிறார். அப்ப உண்மையிலே நீங்க கர்த்தரை சந்திச்சிருந்தா இந்த 3 அனுபவங்கள் சத்தியங்க. அவர் தன்னை முதலாவது வெளிப்படுத்துவார். 2வது உங்களை நீங்க யார் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்வார். 3வது உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய நோக்கமும் திட்டமும் சித்தமும் என்ன என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்தி அந்த பாதையில நடத்துவார். இதுல ஏதாவது டவுட் இருந்தா, இன்னும் இதை அறியாமல் இருந்தா ஆண்டவர்கிட்ட அமர்ந்துருங்க. என்ன நீங்க சந்திச்சிருக்கீங்க ஆண்டவரே, எனக்கு இந்த காரியங்களை வெளிப்படுத்துங்கன்னு காத்திருங்கள். கண்டிப்பா ஆண்டவர் இதெல்லாம் உங்களுக்கு செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக தேவனே, பேதுருவை சந்தித்த போது நடந்த இந்த 3 ஆசீர்வாதமான அனுபவங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.